ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களை வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் ஒரு மேக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.75 ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் உடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுவிட்சுகள் சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா D = 2/r. நமக்கு இப்போ வட்டத்தோட பரப்பளவு அப்படின்னு சொல்லி சுற்றளவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், 2/r அப்படின்னு சொல்லி போடக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளவு அப்படின்னே என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் நம்ம வந்து என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை சுவிட்சுகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதில் என்ன செய்கிறோம்னா D = இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை சுவிட்சுகள்னு நமக்கு தெரியாது. 2/r அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ D நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தூரம், அதாவது நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோமா அது எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 11 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எக்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் சுவிட்சுகள் இன்ட்டு 2/rக்கு 2 இன்ட்டு பையோட வேல்யூ நம்ம எப்போவுமே என்ன போடுவோம், 22/7. அடுத்து ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.75. அது வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது நம்ம இந்த கிலோமீட்டரை என்ன செய்யணும் அப்படின்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இல்லை நமக்கு எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 11,000 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 1.75ன்னு வைக்கிறேன். இதை நான் இப்போ அடி கொடுக்க போகிறேன். ஒரே 7. அடுத்து எனக்கு 1ல் போகாது, அப்போ நான் 0 போட்டு அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிடுதேன். அடுத்து 17 அப்படிங்கும்போது கீர் 14 17 அப்படிங்கிற எனக்கு எத்தனை வருது, 2. அடுத்து 7 35க்கு 5. அப்போ இதில் 0.25. அடுத்து நான் இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இதை இங்கோடைய அடி கொடுக்க போகிறேன். அப்போது ஏன்னா இது வந்து ஈக்குவல் இருக்குது, அதனால தான் நான் என்ன செய்கிறேன், மேலே உள்ளதை மேலே அடி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இல்லை நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கிட்டாலும் ஓகே தான். சரியா? இதை அடி கொடுத்துடலாமா. 2, அதாவது 11 2 இங்கே எத்தனை வரும், 1000 அப்படின்னு வரக்கூடியதாக இருக்குது. இந்த 1000 நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்படியே வச்சுக்கிடுதேன். அடுத்து எக்ஸு 2 4 0.25. இதை நான் பெருக்கும்போது எனக்கு என்னன்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்குது. இதில் நான் 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கும்போது 1. அப்போ எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1000. ஓகேவா? அப்போது நமக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1000/1ங்கிறதுனால இது வேல்யூங்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1000ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எத்தனை சுவிட்சுகள் அப்படின்னா 1000.